ஹாய் மக்களே! இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, பெரிய நாயகி மாதா கோயிலுக்கு தான். எதுக்காக அப்படின்னா, நம்ம அனாமி குட்டிக்கு முட்டை போடக்காண்டி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயாச்சு. போனதும் டோக்கன் எடுத்தாச்சு. அடுத்து அனாமி குட்டியை ஃபஸ்ட்டு முடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு அவளுக்கு முட்டை போட்டாச்சு. முட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமைதியாக பொறுமையாக தலையை கொடுக்கான்னு பார்த்தீங்களா மக்களே? யார் மடியில் உட்காந்துருக்கான்னா அவங்க அம்மா மடியில் உட்காந்துருக்கா. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? முட்டை போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்களா, நம்ம அத்வி குட்டியை பாருங்கள். இப்போ என்ன அழகாக சிரித்து சந்தோஷமாக, அவளை விட இவ தான் பயங்கர ஹாப்பினஸில் இருக்கா. ஃபைனலாக முட்டை போட்டாச்சு. லாஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து மண்டையில் ஒரு 4 போடு, மூஞ்சில் 4 போடு போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. அடித்து முடித்ததை முடியெல்லாம் தட்டி சோகமாக எங்கள் குட்டியம்மையை பாருங்கள். அடுத்தால குளிக்க ஆரம்பித்தாச்சு. கிணத்துல தண்ணி இறைக்காங்க. தண்ணி இறைக்கிறத பார்த்திங்களா, எவ்வளோ பாசி பிடிச்சி போயிருக்கு கிணறு. தண்ணி இறைச்சாச்சு. ஃபைனலாக நம்ம அனாமி குட்டி குளிச்சையும் ஊற்றி மொட்டையும் போட்டு சந்தனத்தையும் அடித்து எப்படி கண்மை போட்டுட்ருக்க அழகோ தனி அழகு தான். ஃபைனலாக முடிஞ்சு. அத்தை குட்டியை பாருங்கள், மேக்கப் பண்ண விடாமல் டார்ச்சர் போயாச்சு அனாமி அத்தை குட்டி. ஃபைனலாக நம்ம அனாமி குட்டி ரெடி ஆகிட்டாங்க. ரெடியாகி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அனாமி குட்டிக்கு முட்டை அடித்ததில் அத்தை குட்டிக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஃபைனலாக மேக்கப்லாம் முடித்து அந்தோனியாருக்கும்
ஜெபம் பண்ணி அந்தோனியாரை ஜெபம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டா. ஃபைனலாக ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி போக முடியும்? ஐஸ்கிரீமை பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாதாம்மாவை பார்க்காம போனால் எப்படி? மாதாம்மையும் பார்த்தாச்சு. உள்ள கோயிலுக்குள்ளேயும் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டாடா பாய் பாய்.